Hey guys, welcome back to our channel. நான் உங்க மேடி. என்னடா ஏர்கார்ட்ல தமிழில் பார்த்தீங்கன்னா ஏர்கார்ட்ல மிஸ் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தா வீட்டில் இருந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. சரி, அதனால தான் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இதில் கொடுத்துடலாம். எதுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் மிஸ் ஆன மாதிரி மிச்சம் யாரும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நாங்கள் பசங்க ஓகே ஓரளவுக்கு போயிட்டோம், மிஸ் ஆகிட்டோம். பட் திடீர்னு லேடிஸ்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு மிஸ் ஆகிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இது நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது உள்ள ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் கேட்டோம், ஊர் இருக்கு, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து தாண்டி போனீங்கன்னா ஒரு ஊர் வந்துருப்போம், நீங்கள் கொஞ்சம் தூரம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்கும் கைஸ் கரெக்டாக. சரி, அதனால் நம்ம அங்கே வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இது வரைக்கும் முக்கியமாக அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து கரெக்டாக கிளியூர் வந்தாச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு இங்கே பைக் பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து தான் போய் ஆகணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளேஸ் வந்து அங்கேருந்து ஒரு 200 ஸ்டெப்ஸ் வேறு இருக்கும், பார்த்தா தான் தெரியும். இங்கேயே ரோடு வந்து பங்கமாக இருக்குது. கஷ்டம்தான் போலையே. பட் இருந்தால் ஆகாய கங்கை மாதிரி வராது. ஆகாய கங்கையில் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ தூரம் இந்த மாதிரி போகணுன்னு தெரியல. பட் ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சர்வில். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி தான். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ட்ரெக்கிங் பண்ணலாம். இதுதான் வழியா? நீங்கள் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. எரித்தனம். மழை காலத்துலாம் வந்தீங்கன்னா ரொம்ப அடிப்பட வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை இருந்துச்சு காலையில். பட் ஆனால் இப்போ இல்லை. வா இருக்குது கைஸ். ஆனால் மெதுவாக தான் நடந்து வரணும். இது நம்மளை தள்ளுது வந்து. இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா வந்து நம்மளை தள்ளுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்ட்டு புரியும் உங்களுக்கு. பாருங்கள் இங்கே பாருங்கள். பட் ஆனால் நம்ம மட்டும் தான் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் நடக்கிற மாதிரியா இருக்கும் இந்த பிளேஸில். பாருங்கள் யாருமே இல்லாத மாதிரி இருக்கே. கோபாலு இந்த கதை தான் இருக்குது பாருங்க. ஓ மை காட். இங்கே பாருங்கள், ½ கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் இது 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும் போல். 2 கிலோமீட்டர் கதை மாதிரி தான் போயிட்டுருக்குது. பிளேஸை பாருங்கள். இந்த இடம்லாம் என்ன சொல்கிறது, யாருமே போகாத இடம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அந்த செடி குழந்தைங்களாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கூப்பிட்டு வரணும் போல். பாருங்களேன் எப்படி இருக்குது, ஒரே இருட்டா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. செம்ம சவுண்டு. அந்த பாருங்கள் நேச்சுரலோட சவுண்டு கேளுங்களேன். கேட்குதா உங்களுக்கு? அந்த இது ஒரு செம்மையாக இருக்குது கைஸ். பாபா முடியலையே, எவ்வளோ தூரம் பாருங்க. இதுக்கிட்ட ரொம்ப இப்படி இருக்குது பிளேஸு. பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இன்னும் அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸை காணும். இதில் வேறு அவங்க வந்து ஒரு ½ கிலோமீட்டர் போங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் படிக்கட்டுலாம் இருக்குன்னாங்க. படிக்கட்டையும் காணும், வாட்டர் ஃபால்ஸையும் காணும். என்னடா இது? இதில் நாங்கள் மட்டும் தான் நடந்து போகிறோம், வேறு யாரும் இல்லை இதில். ஒரே மயான அமைதியாக இருக்குது.
யாரும் வந்து நீர்வீழ்ச்சிக்கு போகிறீங்கன்னா இந்த வழியாக போயிடாதீங்க. ஐ மீன் டேரெக்டாக. ஏன்னா வந்து இந்த வழியாக போனால் நீர்வீழ்ச்சி வராது. இந்த பக்கம் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் மாதிரி இருக்கும். அந்த கேன்டீனுக்கு ஒட்டின மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போகுது சரிங்களா. அதில் தான் வந்து நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி. என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டில் ஒரு 1.5 கிலோமீட்ரு நடந்து போயிட்டு வரோம். முடியல, போயிட்டு இதுக்கு மேலே மயக்கம் வந்துருச்சு. சரி இது சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டு மேலே போய் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து இங்கே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 200 ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. நீ எவ்வளோ தூரம் இருக்கும் இதில்? இன்னும் இருக்கும் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. மை காட். பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர் கிட்ட இந்த வழியாக தான் போய் ஆகணும் போல். ஸ்டெப்ஸ் வந்து ஒரு அங்கேயே சொன்னாங்க ஒரு 200 ஸ்டெப்ஸுன்ட்டு. பட் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸு. இதே வந்து ப்ரைவேட்டாக வந்து இவங்களே போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, இல்லை கவர்மெண்ட்டோட தான்ன்றது கால் முடியல. ஆல்ரெடி ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இறங்கி வந்ததுனால முடியாமல் போச்சு. கிளின்னு கிழிஞ்சிருச்சு கைஸ். போனோம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆகாய வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் அது இருக்கும் போல். அதில் வந்து ஒரு 1000 ஸ்டெப்ஸ்னால் இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. 200 சொன்னாங்க. பட் போகிற போக பார்த்தா இருக்குமா முடியவே இல்லை. பாருங்கள், பட் எல்லாமே சொன்ன செம பிளேஸாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி போகணுமே, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிழிஞ்சிருச்சு, செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது ரோடு. என்ன ஒரு எப்படி இருக்குன்னா செம்ம பியூட்டிஃபுல் கைஸ். நாங்கள் வந்த நேரம் ஃபுல்லாக மழை பெய்ய போகுது போல். ஆல்ரெடியே சரியான மழை அங்கே. ஓகே, நல்லா இருக்கு. வந்தாச்சு. என்ன ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லைங்க இறங்குனது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ பெருசுலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆகாய்க்கு அங்கே சொல்லுவாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் கிட்ட இறங்கணும். பட் ஆனால் இது அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. என்ன தெரியுது, ஓகே நார்மலாக இருக்குது. ஆனால் வந்து தண்ணிலாம் எதுவும் வரலைங்க, கம்மியாக தான் இருக்குது தண்ணி. பாருங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. பட் தண்ணிலாம் நிறையா வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். தண்ணி வரதை பாருங்களேன், ஐயோ மோசங்க. பட் நல்லா இருக்குது. நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸுன்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு தனியாக அந்த ஏற்காடு ட்ரிப் வந்திருக்கீங்க, அப்போ வந்து சின்ன சின்ன நியர்பையில் இருக்க ஒரு 5-6 பிளேஸ் எல்லாமே என்னென்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பிளேஸ் பார்க்குறோன்னா நீங்கள் இது வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஜாலியாக தான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோலாம் 100 ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. நான் நினச்சேன் ஒரு 200 ஸ்டெப்ஸுன்றது. நீங்கள் 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். பட் ஏறது எப்படின்னு தெரியல. பட் ஏறும் போது தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பார்ப்போம். ஓகே கைஸ், நான் அப்படியே இங்கே வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் வீடியோ. பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் vlogல வந்து புதுசான ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து பார்ப்போம். நான் உங்கள் மேடி. பாய் கைஸ்.